மீண்டும் வெகு தொலைவில் இல்லை இந்த காலமெல்லாம் முஸ்லிம்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்டாக பெலஸ்தீன் மாற ஆரம்பிக்கும். சகோதரர்களே, பெலஸ்தீனுடைய மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய கண்ணியம், தரம், செழிப்பு கூட கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹராபு யஸ்ரிப், மதீனாவுடைய செல்வாக்கு குறைய ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு என்றால், மதீனா எந்த அளவுக்கு மாறும் என்றால், புகாரியில் வருகிறது, யத்ருகூனல் மதீனத அலா கைரி மா கானத். மதீனாவுல எந்த குறையும் இருக்காது. நல்ல செழிப்பா அழகா வசதி வாய்ப்போட இருக்கக்கூடிய அந்த மதீனா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடம்பை தாங்கிய அந்த மதீனா, மக்கள் எல்லோரும் மதீனாவை விட்டு வெளியேற ஆரம்பிப்பார். மதீனா கைவிட்டுருவாங்க. எல்லாரும் மதீனாவிலிருந்து வெளியே போய் எல்லாரும் போவாங்க, பெலஸ்தீனை நோக்கி படையெடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த அளவுக்கு என்றா, ஹத்தா லா யக்ஷாஹா இல்லல் அவாஃபி, மதீனாவுல மனிதர்கள் இருக்க மாட்டாங்க, கடுமையான காட்டு மிருகங்களும் பறவைகளும் மட்டும்தான் இருக்கும். மதீனாவுடைய நிலைமை சொன்னார்கள். மதீனாவுடைய செல்வாக்கு குறைந்து விட்டால் ஹுரூஜுல் மல்ஹமா, உலக மகா யுத்தம் ஒன்று உருவாகும். உலக மகா யுத்தம் ஒன்று உருவாகும். யார் யாருக்கிடையில் யுத்தம் உருவாகும்? சகோதரர்களே, அபூதாவூதில் விரிவாக வருகிறது, புகாரியில் சுருக்கமாக வருகிறது. அபூதாவூதில் வருகிறது, சதுசாலிஹூன ரூம சுல்ஹன் ஆமினா, முஸ்லிம்களுக்கும் ரோமர்களுக்கும் மத்தியில் ஒரு சமாதான உடன்படிக்கை நடைபெறும். ரோமர்கள் என்றா யார்? அவர்களை பற்றி விளங்கப்படுத்துவதற்கு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது வேணும். ஆனா நான் சுருக்கமாக சொல்றேன். ரோமர்கள் என்றால் மேற்கை தேய கிறிஸ்தவ மக்கள், மேற்கே உலகத்தில் வாழக்கூடிய கிறிஸ்தவ மக்கள் தான் ரோமர்கள். சுருக்கமாக ஹதீஸுடைய வழக்கம். சகோதரர்களே, அந்த கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில் ஒரு சமாதான உடன்படிக்கை உண்டாகும். எந்த அளவுக்கு என்றால், சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து இன்னொரு எதிரியோடு யுத்தம் செய்வார்கள். உலமாக்கள் சொல்றாங்க, அதுதான் யூதர்கள். முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்றா சேருவாங்க, சேர்ந்து யூதர்களோட யுத்தம் செய்வாங்க.